பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி வருகின்ற மே 1 நடக்கின்ற குரு பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம் இந்த 3 நட்சத்திரங்கள் உள்ளடங்கியது ரிஷபராசி. 1/5/2024 அன்றைக்கி குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து ஜென்மராசிக்கு வரார். அவர் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 8 11ஆம் அதிபதி, 5 7 9 இடத்தை பார்க்குறார். குரு பகவான் பார்வை ரொம்ப சிறப்பானது. ஜென்மராசியில் குரு இருக்குச்சே 5, அவர் தான் உண்மையான பார்வை. 5 7 9 பார்வை புத்திரஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ ரிஷபராசிக்கு என்ன அனுகூலம்னா, அவர் பார்வை சிறப்பான இடத்துக்கு போய்விடுறது. கல்யாணமே ஆகலை, ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், நல்லா சம்பாதிக்கிறேன், வீடு இருக்குது, கார் இருக்குது, ஒன்றும் கல்யாணமே வரலையேன்னால் இந்த 1/5/2024 ஓராண்டுகளில் நீங்கள் செய்கின்ற முயற்சியால் சிறப்பாக திருமணம் நடக்கும். சிறப்பாக திருமணம் நடக்கும். நல்ல பொண்ணாக வரும், நல்ல பையனாக வருவான். பொண்ணுன்னா பையன், பையன்னா பொண்ணு. புத்திர பாக்கியம், புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். கலத்திரஸ்தானத்தை பார்க்குற மாதிரி புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். இந்த புத்திரஸ்தானம்ன்றது ரொம்ப சிறப்பான இடம். பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ரிஷபராசியில் அமர்ந்த குரு பார்ப்பதால் புத்திர பாக்கியம் ஏற்படும். புத்திர பாக்கியம் 10 வருஷம் ஆச்சு சார், கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலை, நாங்கள் போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, டாக்டர் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை. இப்போ குரு வரார், இப்போ பாருங்க, இப்போ வேண்டுங்க, இப்போ கோயிலுக்கு போங்க. 1/5 1 வருஷத்துக்குள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார், நல்ல குழந்தைய கொடுப்பார். குரு பகவான் தான் புத்திர காரகன். காரகன் ஸ்தானத்தை பார்க்கிறார், புத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். கல்யாணத்தை பண்ணுறதுக்கும் குருவே, குழந்தை கொடுத்ததும் குருவே. இப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ பாக்கியஸ்தானம்ன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? அனைத்து நன்மையும் அடையிறது தான் பாக்கியம். அனைத்து நன்மையும், குழந்தைக்கான இடமும் பாக்கியஸ்தானம். புத்திரஸ்தானம் மாதிரி பாக்கியஸ்தானம் குழந்தைங்க. நல்ல பாக்கியம், நல்ல குழந்தை. நீங்கள் யோசிக்கணும், பாக்கியஸ்தானம் ஜாதகத்திலே சிறப்பாக இருக்குமானால் நல்ல குழந்தை பிறக்கும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தால் நல்ல குழந்தை பிறக்கும். பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வரும். ஆஃபீஸில் ரொம்ப தொந்தரவு, பிரச்சனை, பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குற, அப்பா பிரச்சனை தெரியுது. இப்போ ரொம்ப நாளாக ஒரு கோவிலுக்கு போகணும், லாங் 10 வருஷமாக வேண்டின்றிருக்கேன், 20 வருஷமாக வேண்டின்றிருக்கேன், போகவும் முடியலன்னா இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கச்சே போக வச்சுருவார். அந்த கோவிலில் போய் வணங்குகின்ற வாய்ப்பை கொடுப்பார். கல்யாணம் ஆகும், நல்ல குழந்தை பிறக்கும், வேலையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், பாக்கியத்தை சொந்த வீடை கொடுப்பார். அற்புதமான வீடை கொடுப்பார். நிலத்தோட, தோட்டத்தோட, ஸ்விம்மிங் பூலோட வீட்டை கொடுப்பார். பாக்கியஸ்தானத்தை அந்த மகர ராசியை குரு பார்க்குறார். ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் அசுரகுருன்னு பேர். இப்போ குரு பகவான் தேவகுருன்னு பேர். இந்த தேவகுரு அசுரகுரு வீட்டில் இருக்கார். எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர வச்சுருவார், எப்படியாவது குழந்தை பிறக்க வச்சுருவார், எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிடுவார். இதெல்லாம் பாருங்களேன், இந்த குரு பயிற்சியும் போது நம்ம சொல்லச்சே மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கசப்புகள் அகன்று நிம்மதியை கொடுக்கின்ற இடத்துக்கு வர. இத்தனை வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலைன்ற எண்ணத்தையே மறந்துட்டு அதற்கான முயற்சியை பண்ணுங்கள். நல்ல டாக்டரை பாருங்க, நல்ல தெய்வத்தை பாருங்க, மகாலட்சுமியை வணங்குங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. மகாலட்சுமிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுகின்ற பொழுது உங்கள் ஜாதகத்துள்ள கசப்புகள் அகன்று, சிவன் கோயிலில் இருந்தால் அம்பாள், பெருமாள் கோயிலில் இருந்தால் தாயார், மகாலட்சுமி, அம்பாள், பராசக்தி, யாரை வேணால் வணங்கலாம். அப்படி வணங்குகின்ற பொழுது உங்கள் கஷ்டங்கள் தீரும். டெய்லி சாயந்தரம் 5:30 மணிக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க. அட் த டைம் ஆஃப் சன்செட். 5:30ன்றது சூரியன் மறைகின்ற நேரம் நம்ம இந்தியாவில். அதனால தான் 5:30ன்னு சொன்னேன் நான். 5:35 கேட்கக்கூடாது இல்லை, கேட்கலாம், தாராளமாக 5:25 கூட கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு கேளுங்க. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி சகஸ்ரநாமம் போட்டு கேளுங்க. லலிதா சகஸ்ரநாமம் போட்டு கேளுங்க. எங்கேயோ போயிடுவீங்க. வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகின்றவர் குரு. பிச்சைக்காரனை கோடீஸ்வரனாக ஆக்கிறவர் குரு.
அப்போது ஜாதகத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கனே இன்னும் உயரமான இடத்துக்கு கொண்டு போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கின்ற ஒரே ராசி ரிஷபராசி. ராசி மண்டலத்தில் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர்கள் நம்ம ஒன்றான ராசியாக மாற்றுகின்ற சக்தியை கொடுக்கின்ற குரு பகவான். சந்தோஷமாக இருப்பீங்க. உடல் நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எல்லா விதமான உடல் பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் தீர்ந்துவிடுவார். தீராத பாரத்தை இறக்கி வச்சிடுவார். அந்த நடந்தால் தானே இறக்கி வைக்க முடியும். கண்டிப்பாக நடத்தி வைப்பார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறப்பாக இருப்பீங்க. நன்னா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம்.